ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ஹெல்தியான அவல் லட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். திக்கவல் தின்னவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அந்த நெய்ல இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா அவல் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு இதை தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்ல நம்ம 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரஃபா கட் பண்ணி எடுத்திருக்கோம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஈரப்பதம் இல்லாம நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதுலயே விட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் மாறும். இப்ப எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா இதுவும் நல்லா ஆறட்டும். இதை மாத்தி எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த அவல் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இந்த அவல் எல்லாமே இதுல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணணும். சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடரா அரைச்சு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா இல்லாம கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுல மாத்தி எடுத்துக்கலாம். இந்த சிவப்பு அவல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மாத்தியாச்சு. எந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு பாருங்க பவுடரா. இப்போ இதே மிக்சி ஜார்ல நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்திருக்கேன். இதையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம், கொரன்னு அரைச்சிக்கலாம். இதையும் அதே அவல் பவுடர் கூடவே இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற இந்த தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் முதல்ல நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் 1 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சிவப்பு அவல், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் தேங்காய் சேர்த்திருக்கோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் எக்ஸ்ட்ராவா நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 1 கப்பும் 1 டேபிள் ஸ்பூனும் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு கரெக்டா இருக்கும். இப்போ அதையும் அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் வெல்லம் விழுதை இதுல சேர்த்து இதை எல்லாமே நம்ம ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே நல்ல ஹெல்தியான பொருட்கள் தான். இதுல நம்ம அவல் சேர்த்திருக்கோம். தேங்காய், வேர்க்கடலை, வெல்லம், நெய் எல்லாமே ஒரு ஹெல்தியான பொருட்கள் தான். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் நல்லா ஹெல்தியா இருப்பாங்க. இதுல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய்யும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இனிமே நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். நெய் சேர்க்கறனாலும் லட்டு உங்களுக்கு நல்லாவே வரும். நெய் ஆப்ஷனல் தான். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு முந்திரி நம்ம உள்ள வச்சோம் நம்ம லட்டு பிடிக்கலாம். மேல வச்சா கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கறதுனால மேல வச்சு நான் லட்டு பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா லட்டும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாவே லட்டு பிடிக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியா வருது அப்படின்னுட்டு. நான் எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஒரு முந்திரியும் ஒரு உலர் திராட்சையும் வச்சு நான் இந்த மாதிரி மேல தெரியிற மாதிரி வச்சு லட்டு பிடிச்சிருக்கேன். அப்போ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி எல்லா லட்டையும் நீங்க பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கெடாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த லட்டு. இதை உடைச்சு காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. பாருங்க இது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.